பார்த்துடலாம். 82 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி 51 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி 27 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மற்றவர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்ற இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம். தபால் வாக்குகள் என்ற அந்த முதற்கட்ட எண்ணிக்கை தான் இது மாறவும் செய்யலாம், அப்படியே தொடரவும் செய்யலாம். எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த மாற்றம் என்பது நிகழலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அஜித் பவார் தான் போட்டியிட்ட தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அஜித் பவாருடைய போட்டியாளராக யுகேந்திர பவார் அங்கு களம் கண்டிருக்கிறார். அஜித் பவாருக்கான ஒரு பெரிதளவிலான போட்டியை உருவாக்க வேண்டும் என்பதில் அதிகமான கவனத்தை சரத்பவார் காட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தான் யுகேந்திர பவார் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ரிபல்ஸும் அங்கு களமிறங்கி இருக்கிறார்கள் என்பதனால் அஜித் பவாருக்கான அந்த போட்டி என்பது அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அஜித் பவாரினுடைய இந்த முன்னிலை நிலவரத்தை என்னவாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக ஜார்க்கண்டில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அங்கு இந்தியா கூட்டணிக்கு இதுவரைக்கும் ஒரு தொகுதியில் முன்னிலை நிலவரம் தெரிந்திருக்கிறது. அதில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வைக்கிறார்கள் என்ற அந்த எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம். ஜார்க்கண்டில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் பார்த்து வந்த நிலையில் ஜார்க்கண்டில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஒரு தொகுதியிலான அந்த முன்னிலை என்பது என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, அஜித் பவாரினுடைய இந்த முன்னிலை என்பதை எப்படியாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது? அஜித் பவார் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு எதிராக ரிபல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது ஒரு குறிப்பிட்ட தலைவர் அவர் பேரை அவர் கூட சொல்லல. அவர் பேரை சொல்லியிருந்தா கூட நானே பேர் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்லணும். அவர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அந்த மாநிலத்துக்குள்ளாரையே நுழையக்கூடாதுன்னு அண்ணன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சுப்ரீம் கோர்ட் வர போய் அவர் நிரபராதி அப்படின்னு அது ப்ரூவ் ஆகி அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியுடைய தேசிய தலைவராக இப்பொழுது நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருடைய பேர் திரு அமித்ஷா. இதை நீங்க சொல்லிருக்கலான்னு, அது ஏன் சொல்றதுக்கு பயமா? நேரடியாவே நீங்க சொல்லிருக்கலாம். அடுத்ததாக சம்பந்தமே கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பயம் அல்ல. ஒருத்தர் சிறைக்கு போவது அரசியல்ல ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அப்படி சிறைக்கு போறது ஆட்சியிலே உச்சத்தில் இருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னா இந்த நாட்டுல எந்த காலத்திலுமே எதற்காகவும் யாருக்காகவும் அச்சப்பட்டவன் நான் கிடையாது. சிறைக்கு போய் அதற்கு பிறகு வெளிவந்து நேரடியாக சிறையை விட்டு வெளியேறிச்சீங்க 10 பேரை பில்கிஸ் மாநிலத்துல. அவன் யோக்கியன் அர்த்தமா? சிறைக்கு போவதாக அயோக்கியன் என்பதோ சிறைக்கு போவதாக அது கிடையாது. தூக்குல தான் போட்டாங்க பகத்சிங். அவன் அயோக்கியன் அர்த்தமா? இல்ல இல்ல அதல்ல. கடுமையான சொற்கள் வேண்டாம். இல்ல இல்ல, ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட விவாதம் தூக்குல போட்டாங்க. அயோக்கியன் இல்லன்னு சொல்றது அது என்னமா கிடையாது. சரி நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல வேணாம். ஓகே ஓகே சொல்லுங்க திரு ஆசீர்வாதம். அடுத்ததாக பிரியங்கா காந்தி விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப பேசணும். இது இந்த தேர்தல் முழுக்க முழுக்க ஏதோ பிரியங்கா காந்திக்காகவே நடத்தப்பட்டு இதை நம்மளுடைய மடைமாற்றம் செய்யப்படுகிறது. பாஜகவால் பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டது. ஏன் அப்படின்னா இப்ப மகாராஷ்டிராவில் எதெல்லாம் பெருவாரியான பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனைகளாக சொல்லப்பட்டது. அப்போ பாஜக தரப்பிலிருந்து எதை நோக்கமாக கொண்டு தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள், அதற்கான பலன் தான் இது அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற ஒரு 2 எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா. அதாவது ஒரு கட்சி 2ஆக உடைந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா சிவசேனாவாக இருக்கட்டும், இவர்கள்ல யார் உண்மையான தலைவர், அதாவது அவர்கள் கட்சிக்கான தலைவர், அந்த மாதிரியான தேர்தலை தான் நான் பாக்குறேன். இது ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும், இல்லைன்னா உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க சரத் பவார், இங்க அஜித் பவார், இவர்களுக்கு யார் உண்மையான சிவசேனா, உண்மையான என்சிபி அப்படின்றது நிலைநாட்டுறதுக்கான ஒரு தேர்தலாக தான் இதை பார்க்கிறேன். மற்றபடி பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இங்க எப்பவுமே அங்க ஒரு செகண்ட் லெவல் டிரைவிங் சீட்ல தான் இருப்பாங்க. முன்னாடி எப்படிதான் சிவசேனா தான் இருந்துட்டு இருந்தாங்க, இல்ல நேஷனல் சரத்பவார் சார்ந்த கட்சி தான் இருந்தது. சோ இந்த தேர்தல் யாருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது, யார் உண்மையான சிவசேனா, யார் உண்மையான என்சிபின்றத முகத்தை காமிப்பதற்கான தேர்தலாக தான் நான் இதை பார்க்கிறேன்.
ஸோ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்னாங்க, பட் ஆன்டி இன்கம்பன்சி இருந்த மாதிரி தெரியல. ஸோ மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஒரு நல்ல ஒரு முகமாக வளர்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா வந்து லோக்கல்ல போயிட்டு அங்கே ரீச் பண்ணும்போது ஏக்நாத் ஷிண்டேவோட பிராண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு வெகு இதுவாக வந்து மக்களிடையே வந்து வரவேற்பை பெற்ற ஒரு பிராண்டா மாறிட்டார் அவர். அதாவது நம்மளுக்குள்ள ஒருத்தரா இருக்கிறார், ஒரு முதல்வர் நமக்குள்ள ஒருத்தரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிராண்ட் இமேஜ் வந்ததுனால தான் we are able to see the trend now. ஓகே, எல்லா கருத்து கணிப்பிலும் பாத்தீங்கன்னா ஒரு டச் அண்ட் கோல தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகாவாஸ் விகாஸ் அகாடி தான் வந்து லீட் எடுக்க போகுது, எட்ஜ் இருக்கும் அப்படின்னாங்க. பட் களம் வந்து ஸ்லோவா மாற ஆரம்பிச்சுதுங்க. ஈவன் இந்த ஒப்பீனியன் போல்ல கூட டச் அண்ட் கோல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் பிஜேபி மக்கா யுதி கூட்டணி வந்து ஒரு நல்ல ஒரு லீடிங்ல போற மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து போஸ்டல் பேலட்ஸ் வந்து இருக்குது, இதனோட லீடு இன்னும் போக போக தெரியும். பட் இருந்தாலும் தட் இஸ் a பாசிட்டிவ் டைரக்ஷன். இங்க வந்து மக்கா யூத்திக்கு வந்து மக்கள் வந்து ரெகக்னிஷன் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு கெயின் வந்திருக்கு, அட்வான்டேஜ் வந்திருக்கு. அட்வான்டேஜ் யாருக்கு வந்து குறிப்பாக வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கும் அங்க உள்ள அந்த என்டிஏ தலைமையிலான பிஜேபி ஆட்சிக்கும் வந்து மக்கள் வந்து அட்வான்டேஜ் கொடுத்திருக்கிறாங்க. சோ அது வந்து களத்துல வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கிறது. ஆனா இதுல மக்கா விகாஸ் அகாடி போது திரு சுப்பிரமணியன் முகம் எந்த கட்சியினுடைய முகம் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அது. ஆனா லோக்சபா தேர்தலில் அது சரத்பவாருக்கு சாதகமான ஒரு விஷயத்தை உருவாக்கி இருந்தது இல்லையா? போட்டியிட்ட தொகுதிகளில் 80% கைப்பற்றிய கட்சி சரத்பவார் தலைமையிலான என்சிபியாக இருந்திருக்கு. அப்போ அஜித் பவார் அப்படியாக இல்லை அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க குறிப்பிட்ட மாதிரி சிவசேனாவோட ஒப்பிடும் போது ஏக்நாத் ஷிண்டேக்கு சாதகமான ஒரு சூழல் இருந்தது. ஆனா என்சிபியை பொறுத்த வரைக்கும் சரத்பவாருக்கு சாதகம் ஒரு தேர்தலில் வந்து ஒரு தோல்வியை தழுவுகிறார்களோ இல்லைன்னா வந்து கம்மியான தொகுதிகளை வாங்குறாங்கன்னா அடுத்த தேர்தலில் வந்து தங்களை சரி செய்து கொள்வார்கள். ஓகே, அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்ல வந்து பிளான் பண்ணிட்டு அந்த தோல்வியை வந்து ஒத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் வரும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து புதிதாக கட்டமைத்துக் கொள்வார்கள். அதுல தான் பிஜேபி வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது வந்து தோல்வி வந்துடுத்து, அதனால வந்து நம்ம உள்ள பார்ட்டியில உள்ளவங்களை மட்டும் தலைவர்களை மட்டுமே குற்றம் சாட்டி அவர்களை வந்து ஒதுக்கி விட்டு அடுத்தது புதுசாக இறக்குறாம களத்துல இறக்குறாமலாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்க இருக்கிற நம்ம கட்சியில வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை எதிர்கட்சியில உள்ள கூட்டணிகள்ல பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி வந்து ஒன்று சேர்த்து அடுத்து வர தேர்தல் ஓகே எப்படி வந்து எதிர்க்கட்சி ஐஎன்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் மகா விகாஸ் அகாடியா இருக்கட்டும் எப்படி அவர்களை வீழ்த்தி நம்ம வந்து அடுத்த லெவல்ல போறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜில வரும்போது இவர்கள் தங்களுக்கு உண்டான தொகுதிகளாக இருக்கட்டும் அல்ல தங்களோட உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். ஓகே, இவர்களோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஐஎன்டிஏ கூட்டணியா இருக்கட்டும் மக்கா விகாஸ் அகாடியா இருக்கட்டும் அவர்களை வந்து எப்படி வந்து செகண்ட் எதிர்கட்சியில உட்கார வைக்கிறது, அதுதான் இவரோட குறிக்கோளா இருக்கும். அதற்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணினாலும் எதிர்கட்சி நம்ம கூட்டணி கட்சியில உள்ள இதை வந்து விட்டு கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். சரி, திருச்சி வேலுசாமி, நம்ம மகாராஷ்டிராவில் இந்த எண்ணிக்கை நம்ம பார்க்குறோம். 75ல் 48ல் என்டிஏ கூட்டணி முன்னிலை வைக்கிறாங்க, இந்தியா கூட்டணி 24ல் முன்னிலை வைக்கிறாங்க, மற்றவர்கள் 3 என்று பார்க்கிறோம். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு தான் அதிகமான தொகுதிகள் முன்னிலை கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப குறிப்பாக விதர்பா, கொங்கன், அதே மாதிரி மராத்வாடா, இந்த 3 ரீஜன் அப்படின்றது வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமான தொகுதிகளாக மும்பை தானேவும் கூட 50-50 அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. இப்போ மராத்வாடாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 48 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாம், இந்த ஸ்டேஜில் இந்த முன்னணியை வைத்து நீங்கள் முடிவு பண்ண முன்னாலே நான் நகைச்சுவையா சொல்ற மாதிரி சொன்னேன். ஹரியானா தேர்தல் வரும்போது நீங்களே உங்க டிவியிலேயே 72 இடம் காங்கிரஸ் முன்னணிங்கிறது பிஜேபி என்ன போட்டீங்க, பாதிக்கும் கீழே தான் போட்டீங்க. ஆனா அப்ப மாறிச்சு. அப்படியான ஒரு முன்னிலை வந்த போதும் அதற்கேற்ற மாதிரி தான் அந்த பேசு பொருள் என்பது அப்போதைக்கு அமைந்தது. அதுதான் நானும் சொல்றேன். அதனால இந்த நிலையில வந்து சில விஷயங்களை மட்டும்தான் அது இப்ப வயநாடுல பிரியங்கா வெற்றி உறுதி அப்படிங்கிறத எதிரிகள் கூட ஒத்துக்குவாங்க. ஆனா மற்ற இடங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு இந்த நேரத்தில் நம்ம முடிவு செய்ய முடியாது.